ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம், அட்மாஸ்பியர். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இதே மாதிரி ஃபர்தர் 9th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் 9th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தர, அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்னா என்ன? நார்மலாக நம்மளோட எர்த்துன்ற பிளானட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான பிளானட். அதாவது ஹியூமன் வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கோ இல்லை லிவிங் ஆர்கானிசம் சர்வைவ் பண்ணுறதுக்கோ வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு பிளானட். அதாவது எல்லா ரிசோர்ஸஸும் நமக்கு அமைகிற மாதிரி இருக்க பிளானட் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எர்த்து. ஸோ நமக்கு தேவையான ஏர், வாட்டர், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்மளோட எர்த்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் வி ஆர் டெல்லிங் எர்த் அஸ் அ யூனிக் பிளானட். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஹேல் எக்ஸ்ஹேல், அதாவது நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் காற்று. அந்த ஏர் வந்து நம்ம பொல்யூட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், அதை எப்பயுமே வந்து ஒரு கிளீனினஸாக நம்மளோட அட்மாஸ்பியரை வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் வந்து எவ்வளோ முக்கியம் நம்மளோட லைஃப்பில் அதை சர்வைவல் பண்ணுறதுக்கு அப்படின்றது வந்து நமக்கு டே டு டே லைஃப்லேயே ஒரு 2 minutes நம்மளோட ஏரை நம்ம ஸ்டக் ஆன் பண்ணி வச்சுருந்துட்டு நம்ம விடாமல் விட்டாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இல்லை ஒரு ப்ரீதிங் ட்ரபிள் வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ சஃபஸ்டிகேட்டடாக இருக்கும் நமக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ ஏர்ன்றது எவ்வளோ எசென்ஷியல். அந்த ஏர் வந்து அட்மாஸ்பியரில் எந்த லேயரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்னென்ன லேயர்ஸ்லாம் அட்மாஸ்பியரில் இருக்குது, அந்த ஏர் வந்து எர்த்தில் என்னவா ஆக்ட் பண்ணுதுன்றது தான் இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட் மாதிரி எர்த் சர்ஃபேஸை ஃபுல்லாக அதை என்ன பண்ணியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், இந்த இமேஜில் ஒரு ப்ளூ கலர் சர்க்கிள் வந்து எர்த்தை சுற்றி இருக்குது இல்லையா? அப்போ அது எப்படி ஆக்ட் பண்ணுது? இட் ஆக்ட் அஸ் த பிளாங்கெட் ஃபார் த எர்த் சர்ஃபேஸ். அண்ட் இது ஏன் அக்கர் ஆகுது அப்படின்னா டியூ டு த கிராவிடேஷனல் அட்ராக்ஷன். தென் நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு அடுத்தது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர். காம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன லெவல்ஸ், அதாவது என்னென்ன மிக்சர்ஸ் நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கோ அதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜில் இருக்குன்றது தான் காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் பிக்சர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான் ரொம்ப அதிகமான லெவலில் என்ன இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 78.09%, அதாவது 78% நைட்ரஜன் தான் இருக்குது, N2. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் நெக்ஸ்ட் லெவலாக 20.95, அதாவது 21% ஆக்சிஜன் இருக்குது, O2. கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா CO2, அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இதில் வந்து 0.03% இருக்குது கார்பன் டை ஆக்சைடு, ஓகே, CO2. வாட்டர் வேப்பர் பார்த்திங்க அப்படின்னா 0.04%. அது தவிர்த்து நிறையா வந்து கேஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இனர்ட் கேஸஸ் லைக் ஆர்கான், ஹீலியம், ஜெனான், கிரிப்டான், நியான், இது எல்லாமே. இந்த இனர்ட் கேஸஸும் இல்லாமல் அதர் கேஸஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மொத்த ஒரு எர்த்தோட அட்மாஸ்பியரில் நைட்ரஜன், ஆக்சிஜன், தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இனர்ட் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு, அடுத்தது வாட்டர் வேப்பர் கண்டென்ட், இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோடு சேர்ந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் நம்மளோட எர்த்தோட அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர். இந்த காம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாறாது. இது அதிகமாக வந்து சேம் டைப்லேயே தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். இந்த அட்மாஸ்பியரில் இருக்க இந்த கேஸஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெதரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது என்ன டைப் ஆஃப் வெதர் கண்டிஷன்னு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் அட்மாஸ்பியரில் இது தவிர்த்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ், சால்ட் பார்ட்டிகல்ஸ். அப்போ நம்ம எர்த் அட்மாஸ்பியரில் நம்ம காமிச்சது, அதாவது கேஸஸை தவிர்த்து வாட்டர் வேப்பரை தவிர்த்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், சால்ட் பார்ட்டிகல்ஸ், போலன் கிரெயின்ஸ். இப்போ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், சால்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூட், அதாவது கரிப்புகை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலன் கிரெயின்ஸ். இதுவுமே வந்து என்ன இருக்கும், நம்மளோட அட்மாஸ்பியரில் காற்றோட கலந்துருக்கும். அடுத்தது வல்கானிக் ஆஷஸ். ஸோ அப்போ இந்த வல்கானிக் ஆஷஸாக இருக்கட்டும், இல்லை சூட்டாக இருக்கட்டும், ஸ்மோக்காக இருக்கட்டும், போலன் கிரெயினாக இருக்கட்டும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இது எல்லாமே நம்மளோட ஏரில் இருக்கிற அட்மாஸ்பியரில் கலந்துருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைன்னா
நமக்கு மெயினாக தேவை வந்து ஆக்சிஜன். ஏன்னா அந்த ஆக்சிஜன் தான் நம்ம என்ன பண்ண யூஸ் ஆகுது, நமக்கு சர்வைவ் பண்ணுற லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் ஆகுறது ஆக்சிஜன். ஆனால் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2. இந்த CO2 அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரை சுற்றி இருக்கிற இந்த ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணுற நேச்சர் கார்பன் டை ஆக்சைடுக்கு இருக்குது. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இது என்ன பண்ணும், டோட்டலாக எர்த்தை சுற்றி சுற்றி வந்து அதில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீட்னஸ் அந்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்போ அதை அப்சர்வ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சன்லேருந்து வர டைரெக்டான ரேடியேஷன் கொஞ்சம் குறைஞ்சி நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் கொஞ்சம் வார்மான டெம்பரேச்சரை கொடுக்கறதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். அந்த நைட்ரஜன் வந்து ஒரு டைல்யூண்ட்டாக, அதாவது டைல்யூவெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது காம்போசிஷனில் இருக்கிற, அதாவது நைட்ரஜன் சுற்றி மற்ற இருக்கிற ப்ராசஸில் இருக்கிற கான்சன்ட்ரேஷனை மட்டும்தான் அதை என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா குறைக்கும். ஓகேவா, அது அதிகப்படியாக வந்து நம்மளோட ஏரில் கலந்துருக்கிறதுனால அது என்ன பண்ணோன்னா அந்த காம்போசிஷன், அந்த எந்த ஒரு கெமிக்கலோ இல்லை எந்த ஒரு மற்ற கேஸஸ் வருதோ அதோட கான்சன்ட்ரேஷனை குறைக்கும் போச்சு, மற்றபடி அதை டோட்டலாக டிசால்வ் பண்ணாது. அப்போ கெமிக்கலி அது என்ன ஆகுது, இன்ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு ஹார்ம்னஸும் நைட்ரஜனால் நமக்கு என்ன ஆகாது, அக்கர் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓசோன். இங்கே உங்களுக்கு பிக்சரில் வந்து ஓசோன் லேயர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் நேச்சுரலாக நம்மளோட எர்த்தில் சன்லேருந்து வர இந்த அல்ட்ரா வயலட், இங்கே வயலட் கலரில் ஒரு ரே வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள், வயலட் கலர் ரே வந்து என்ன ஆகுது, பாஸ் ஆகுது இல்லையா, அந்த வயலட் ரே தான் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரே சன்லேருந்து டைரெக்டாக வந்து நம்ம எர்த்துக்கு என்ன ஆகுது, அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து பராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஓசோன் என்ன பண்ணுது, இந்த ஓசோன் லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த ஓசோன் லேயர் சப்போஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா டைரெக்டாக அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்மளோட எர்த்துக்குள்ளே படும். அப்போ இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் படாமல் இந்த ஓசோன் லேயர் நம்மளை என்ன பண்ணுது, சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. இன்னமும் திருப்பி நம்ம இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ். அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற சாலிட் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணணும்னா வாட்டர் வேப்பரை சேகரித்து, அதாவது மழை நீர்த்துளிகளை நம்ம எர்த்துலேருந்து ஸ்ட்ரீமாக எடுத்து அதை ப்ரிசிபிடேஷனாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட எர்த் அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற காம்போசிஷன். தென் நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் இல்லைனா லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்னு சொல்லலாம். இப்போ அட்மாஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் த திக் நியர் டு த எர்த்துக்கிட்ட பார்க்கும் போது அந்த அட்மாஸ்பியரோட அந்த பிளாங்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து திக்காக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தின்னாகி ஸ்பேஸ் கிட்ட போகும்போது அது மர்ஜ் ஆகிடும். ஓகேவா, அதாவது இந்த இடத்துக்கிட்ட இருக்கிற இந்த லேயர் திக்காகவும் இங்கே எக்ஸோஸ்பியர்கிட்ட போக போக அந்த லேயர் தின்னாகி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸோடு அது மர்ஜ் ஆகுறது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்பியர்ஸ் இருக்குது, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 1 by 1 என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரோபோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லோயஸ்ட் லேயர். இங்கேருந்து மேலேருந்து நம்ம பார்க்கும்போது இதுதான் வந்து என்ன லேயராக இருக்குது, ட்ரோபோஸ்பியர் தான் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லேயராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரோபோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ன். ட்ரோபோஸ்னால் என்ன, டேர்ன்ன்றது தான் மீனிங். டேர்ன் அப்படி இல்லைன்னா சேஞ்ச் அப்படின்றது தான் ட்ரோபோஸ்பியரோட மீனிங். ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகே, 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகே, அந்த போல்ஸ் கிட்ட அண்ட் 18 கிலோமீட்டர்ஸ் அட் த ஈக்வேட்டர். ஓகே, ஸோ அப்புறம் அதாவது ஈக்வேட்டார் கிட்ட 18 கிலோமீட்டர்ஸும் நம்மளோட போல்ஸ்னால் இங்கே நார்தர்ன் போல் சதர்ன் போல் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்து 8 கிலோமீட்டர்ஸும் அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இதோட டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக இந்த இடத்துல டெம்பரேச்சர் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ட்ரோபோஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வெதர் ஃபினாமினானை கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டான லேயர் இந்த லேயர் தான். அதாவது என்ன வெதர் கண்டிஷன் அப்படின்றத வந்து நம்ம ட்ரோபோஸ்பியர்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து இந்த ட்ரோபோஸ்பியரோட அப்பர் லிமிட், அதாவது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த லிமிட் தான் பார்த்தீங்கன்னா ட்ரோபோ பாஸ்.
ஓகே. ஸோ அப்போ ஒரு ஒன்றுத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும். ட்ரோபோஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து ட்ரோபோஸ்பாஸ், ஸ்ட்ராட்டோஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து ஸ்ட்ராட்டோபாஸ், மீசோஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து மீசோபாஸ், அது மாதிரி ஒரு பாசஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோபோஸ்பியரில் வரும். வெதர் மேக்கிங் கண்டிஷன், அது மட்டும் இல்லாமல் இதில் ஹாட் ஏர் பலூன்ஸு, ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா ட்ரோபோபாஸில் ஃப்ளை ஆகும். ஹாட் ஏர் பலூன் பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியருக்குள்ளேயே ஃப்ளை ஆகும். அதே மாதிரி க்ளவுட்ஸு, மழை வர்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து அடுத்த லேயர்லேயே இருக்குது பாருங்கள். அடுத்த லேயர்லேன்னா இதுதான். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் பார்த்தீங்கன்னா ட்ரோபோபாஸ்க்கு கொஞ்சம் மேலே இருக்கும். இது வந்து 50 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா. இங்கே மைல்ஸில் கொடுத்துருக்காங்க நமக்கு, ஆனால் கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், புக்கில் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்துலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் ஸ்பியர் இருக்கும். இந்த ஓசோனோட லேயரோட ஒர்க் என்னன்றதை வந்து நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர். ஓகேவா. இந்த ஓசோன் லேயர் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ஓசோன் லேயர். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ஓசோன் லேயர் இருக்கிற இடம் தான் ஓசோனோஸ்பியர். ஓகே. ஸோ இந்த டெம்பரேச்சர் இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் ட்ரோபோஸ்பியரில் ஹைட் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். மாற்றி நடக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஜெட் பிளெயின்ஸ் ஃப்ளை ஆகும். இங்கே வந்து ஜெட் பிளெயின்ஸ் வந்து ஃப்ளை ஆகும் ஸ்ட்ராட்டோஸ்பியரில். இங்கே வந்து ஸ்ட்ராட்டோபாஸ் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரோட பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டோட்டலி 80 கிலோமீட்டர்ஸ். 50லேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட லிமிட்டு. ஏன்னா நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து 50 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 கிலோமீட்டர்ஸ் சொல்லியிருக்கோம். இங்கே 18 to 50 வரைக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர், 50 to 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர் தேர்ட் லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லேயராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஹைட் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால் இங்கே டிக்ரீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ். இங்கே ஆப்போசிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ். அப்படி மாறி வரும் சைமல்டேனியஸாக. அடுத்தது இங்கே தான் வந்து ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த மீசோஸ்பியரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எரிக்கல் சொல்கிறோம் இல்லையா, மெட்டியாஸ், இதெல்லாமே வந்து இதில் தான் வந்து பாஸ் ஆகுது. அதாவது எரிக்கல்னால் பறந்து எரிஞ்சுக்கிட்டே போகும் இல்லையா. அடுத்தது மீசோஸ்பியர் முடிகிற இடம் என்னது, மீசோபாஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா தெர்மோஸ்பியர் பார்த்திங்கன்னா 600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். ஓகேவா. 600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃபாரில் இருக்குது அது 80லேருந்து. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஸ்பியர்னு சொல்லுவாங்க லோயர் பிளேசஸை. ஏன் அப்படின்னா அங்கே வந்து கேஸோட காம்போசிஷன் கம்மியாக இருக்கும். அதே வந்து ஹையர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தெர்மோஸ்பியரே ரெண்டாக பிரித்து இங்கே ஹோமோஸ்பியரு, இங்கே ஹெட்ரோஸ்பியர். ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. இங்கே பாதியை பிரித்து இங்கே வந்து ஹோமோ, இங்கே வந்து ஹெட்ரோ. ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அதே மாதிரி ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே ரெண்டுமே அது நம்ம ஏற்கனவே இந்த பாயிண்ட்டை பார்த்துருக்கோம், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா அயான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். அது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக மூவ் ஆகுறதுனால இங்கே வந்து இது அயனோஸ்பியர்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். எப்படி வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரை ஓசோனோஸ்பியர்னு சொல்லலாமோ அதே மாதிரி தெர்மோஸ்பியரை அயனோஸ்பியர்னு சொல்லலாம். அதே தெர்மோஸ்பியர் ரெண்டாக பிரிஞ்சு ஹெட்ரோஸ்பியர், ஹோமோஸ்பியர்னு கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு தெர்மோஸ்பியருக்குள்ளே எத்தனை ஸ்பியர்ஸ் நம்ம பேர் சொல்கிறோன்னா, ஒன்று ஹோமோ, இன்னொன்று ஹெட்ரோ, இன்னொன்று அயனோஸ்பியர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இருக்கிறது எக்ஸோஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்பர் மோஸ்ட் லேயர். அது அப்படியே வந்து ஸ்பேஸோட எக்ஸிட் ஆகிற லேயரும் கூட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஸ்பேஸோட மர்ஜ் ஆகிருக்கும். ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்பு, இங்கே ஸ்பேஸ் ஷிப் மூவ் ஆகுறது, இங்கெல்லாம் சேட்டலைட் மூவ் ஆகுறது. இந்த அரோரோ பேசிலிஸு, இந்த அரோரோ ஆஸ்ட்ராலிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸோஸ்பியர் கிட்ட தான் வந்து அது என்ன ஆயிருக்கும்னா ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து என்னன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தனியாகவே இதுக்கான பிக்சர் காட்டுறேன். ஸோ எக்ஸோஸ்பியர் வந்து டோட்டலாக அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோஸ்பியர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆரோரோ ஆஸ்ட்ராலிஸ் அண்ட் ஆரோரோ போரலிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு லைட் ஃபார்மேஷன் இருக்குது இல்லையா, இது வந்து எர்த்துக்குள்ளே இந்த மேலே இருக்கிற லேயர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸோட லேயர்லேருந்து ஒரு க்ளோயிங் லைட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த எலக்ட்ரானோட டிஸ்சார்ஜ்னால, அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் டிஸ்சார்ஜஸ் வந்து தெர்மோஸ்பியரில் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா, அயான்ஸ்லாம் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு. அந்த அயான்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஸ்ட்ரீம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோயிங் லைட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு மேக்னெட்யூட் ஸ்டார்ம் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய கலர்ஸ், எப்படி ஒரு வெடி வெடிச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறைய கலர்ஸை வந்து ஸ்கையில் மிட் நைட்டில் இந்த மாதிரியான எக்ஸ்போஷர் காமிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோரோ போரலிஸ், இது ஆரோரோ ஆஸ்ட்ரலிஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேம் தான், ஒரே ஜோன்லேயே ஃபார்ம் ஆகுறது தான். டியூ டு த எக்ஸ்ட்ரீம் எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்ஃபால் ஆகிறதுனால க்ளோ ஆகி வரது தான். ஸோ ஐ திங்க் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர். நெக்ஸ்ட் we can move on to the weather and climate. ஸோ வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, வெதர்ன்றது என்னென்னா ஒரு ஷார்ட் டியூரேஷனில் அப்பப்போ சேஞ்சஸ் ஏற்படுறது தான் வெதர். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் ஒரு கிளைமேட், ஆஃப்டர்நூன் ஒன்று, ஈவினிங் ஒன்றுன்னு மாறுது இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா வெதர். அதே கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அது ஆவரேஜான ஒரு வெதர் கண்டிஷனை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி அதுக்கான ஒரு கண்டிஷனை வந்து காமிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ஆவரேஜான வெதர் கண்டிஷனை காமிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட். இப்போ உங்களுக்கு வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரிஞ்சுருக்கும். ஸோ இந்த வெதர் அண்ட் கிளைமேட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது இந்த மாதிரி இதனால தான் வந்து வெதர் அண்ட் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊட்டி எப்படின்னு சொன்னோம், இல்லை கொடைக்கானல்னு சொன்னோன்னா, இல்லை ஏதாவது ஒரு ஹில்லி ரீஜியன்ஸ் சொன்னோன்னா கண்டிப்பாக என்னன்னு சொல்லுவோம், அந்த ரீஜியன் வந்து ரொம்ப கோல்டான ரீஜியன், ரொம்ப கோல்டாக இருக்கும் அங்கே ஏர்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எதை வச்சு சொல்கிறோம், ஏன்னா அந்த பிளேஸோட கிளைமேட்டு, அதாவது ஒரு லாங் டேர்முக்கு தொடர்ந்து அதோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா சேமாகவே ரீட்டைன் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளேஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆவரேஜ் வேல்யூவை எடுத்து தான் நம்ம சொல்கிறோம். டெய்லி வெதர் ரிப்போர்ட்டோட ஆவரேஜ் வேல்யூ எடுத்து தான் நம்ம வந்து ஒரு கிளைமேட்டை என்ன பண்ணுறோம், நிர்ணயிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதே தான் இப்போ இந்த மாதிரி கிளைமேட்டாக இருக்கட்டும், வெதராக இருக்கட்டும், அந்த சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கான ரீசன் என்னென்னா சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதால தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெதர் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லாட்டிடியூட், தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, ப்ரெஷர் ஆஃப் த விண்ட் அண்ட் விண்ட் சிஸ்டம், ரிலீஃப், ஓஷன் கரண்ட். அதே உங்களுக்கு நார்மலாக உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்கிறதும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்வேட்டார், altitude, nearness to the sea, nature of prevailing wind, mountain barriers, and then next பார்த்தீங்க அப்படின்னா cloud covers, ocean current, natural vegetation. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட புக்கில் கொடுத்துருக்குற ஃபேக்டர்ஸ். இது மோர் ஆர் லெஸ் காமனான ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு ஃபேக்டரும் ஒன் பை ஒன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த இமேஜில். இப்போ நமக்கு வந்து ஒரு குளோப் இருக்குது, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டார் இருக்குது 0 டிகிரியில் இல்லையா. ஸோ இப்போ இந்த 0 டிகிரியில் இருக்கிற ஈக்குவேட்டார் இதுலேருந்து ஸோ அப்போ நம்ம பார்த்த மாதிரி ஈக்குவேட்டாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட லேட்டிடியூட் இருக்கும், இன்க்ரீஸ் ஆக, ஹைட் இன்க்ரீஸ் ஆக. ஸோ அதை தான் நம்ம லேட்டிடியூட்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்டராக இருக்குது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டார். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இங்கே இருக்கிற ஈக்குவட்டோரியல் லைனில் பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேட்டார் ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர், இங்கே வந்து ஒரு சன் ரேஸ் வந்து வேர்ட்டிக்கலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபால்ஸ் ஆன் த ஈக்குவேட்டர். ஓகே, ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் சன் வந்து ரேஸ், அதோட சன் ரேஸ் பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கலாக அது ஃபாலோ ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ரீஜியன்ஸ்க்கு அது இன்க்ளைண்டாக ஃபாலோ ஆகும். அதாவது ஈக்குவேட்டார்லேருந்து மற்ற போல்ஸ்க்கு அது எப்படி போகும், ரிஃப்ளெக்ஷனில் போகும். அதாவது ஈக்குவேட்டாரில் வந்தது மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அப்புறம் திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அடுத்தது ஆர்டிக் போல், இப்படி ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். ஸோ அப்போ ஆனால் டைரக்ட் வெர்டிக்கல் ஃப்ளோ எதில் இருக்குது, ஈக்குவேட்டாரில் இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாகவும், ஈக்குவேட்டார்லேருந்து இன்க்ளைண்ட் ஆகி போகிற இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சராக இருக்கட்டும்,
இல்லை இந்த அண்டார்டிக் சர்க்கிள் சவுத் போலாக இருக்கட்டும், ஆர்டிக் சர்க்கிள் நார்த் போலாக இருக்கட்டும், இல்லை நடுவில் இருக்கிற டெம்பரேட் ஜோனாக இருக்கட்டும், எதுனாலுமே பார்த்திங்கன்னா அதை விட கம்மியான ஹீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டார்ன்றது ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அப்போ இந்த வேர்ட்டிக்கலாக வந்து இந்த சன் ரேஸ் வந்து எர்த் மேலே படும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஹிட் ஆகி அது என்ன பண்ணுது, மற்ற இடத்துக்கும் அதோட இன்க்ளைன்டு வேல வந்து ரேஸை வந்து இது என்ன பண்ணுது, மாற்றுது. ஸோ அப்போ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவட்டோரியல் ரீஜியன் நியர்பையில் இருக்கிறது ரொம்ப வார்மாகவும், ஃபாரவேல இருக்கிறது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் டெம்பரேச்சர் இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ஆல்டிடியூடு. ஆல்டிடியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அபவ் த மீன் ஆஃப் சீ லெவல். ஓகே, இப்போ இந்த ஆல்டிடியூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகுது, இதுதான் வந்து ஹைட் அபவ் த சீ லெவல். சீ லெவலுக்கு மேலே இதுதான் சீ லெவல்னு வச்சுக்கோங்க. இதுதான் சீ லெவல் அப்படின்னா சீ லெவலுக்கு மேலே இருக்கிற இந்த அபவ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டிடியூடு. இந்த ஆல்டிடியூட் பார்த்திங்க அப்படின்னா சீ லெவல் கிட்ட எப்படி இருக்குது, 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதை விட இன்னும் ஒரு 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் போச்சு அப்படின்னா என்ன ஆகுது, 25.5 டிகிரி செல்சியஸ். அதுலேருந்து இன்னும் ஒரு மீட்டர், அதாவது 2000, அதோட இன்னும் 1 கிலோமீட்டர் 2000 மீட்டர் போச்சுன்னா 17 டிகிரி செல்சியஸ். அப்புறம் என்ன 3000, அதாவது 3 கிலோமீட்டர் போச்சு அப்படின்னா 10.5 டிகிரி செல்சியஸ். அப்போ என்ன ஆகிட்டே போகுது, இங்கே டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஹைட் இன்க்ரீஸ் ஆக சீ லெவல்லேருந்து மேலே சர்ஃபேஸை நோக்கி என்ன ஆகிட்டே இருக்குது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஹைட் ஏற. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிடியூடும் ஒன் ஆஃப் த ரீசன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பர் 1000 மீட்டர் அப்படின்னா 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி வந்து என்ன ஆகணும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகணும். ஓகேவா, 6.5 டிகிரி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் 6.5 டிகிரி வந்து டெம்பரேச்சர் வந்து 1 கிலோமீட்டருக்கு டிக்ரீஸ் ஆகணும். ஓகேவா, 1 கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகணும், குறையணும். குறைஞ்சிச்சுனா தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் நார்மல் லேப்ஸ் ரேட். என்னது, நார்மல் லேப்ஸ் ரேட். நார்மல் லேப்ஸ் ரேட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு, அதாவது பர் கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகணும். இட் ஷுட் டிக்ரீஸ். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லேப்ஸ் ரேட் அண்ட் ஆல்டிடியூட். தென் மூவிங் ஆன் டு த நியர்னஸ் டு த சீ. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நியர்னஸ் டு த சீக்கான எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இது டே டைம், இது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம். ஓகேவா, ஸோ டே டைமில் வந்து சீ ரொம்ப கூலாக இருக்கும், நைட் டைமில் வந்து சீ ரொம்ப வார்மாக இருக்கும், அதாவது ஹீட்டாக இருக்கும். ஓகேவா, அதே பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் லேண்ட் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நைட் டைமில் லேண்ட் ரொம்ப கூலாக இருக்கும். ஓகே, இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் என்ன ஆகுது, நம்மளோட வெதர் கண்டிஷனை மாற்றுது. காலையில் நமக்கு ஹீட்டாக இருக்கிறதும் நைட் நமக்கு கூலாக இருக்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்னஸ் டு த சீ கூட ஒரு ரீசனாக இருக்கும். கோஸ்டல் ரீஜியனில் வாழ்கிறவங்களுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கும். அப்போ இதுவுமே வந்து என்ன பண்ணுது, ஒரு டெம்பரேச்சரோ ஒரு அட்மாஸ்ஃபியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ நியர்னஸ் டு த சீ பார்த்திங்கன்னா ஈக்குவபிள் கிளைமேட்டாக இருக்கும், அதாவது ஹீட்டாக இருந்தாலும் ஓவர் ஹீட்டாக இருக்கும், கூலாக இருந்தாலும் ஓவர் கூலாக இருக்கும் அந்த பிளேஸ். அதை தவிர்த்து மற்ற பிளேசஸில் பார்த்திங்க அப்படின்னா மாடரேட்டான டெம்பரேச்சர் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் சீ கிட்ட இருக்கவங்க மட்டும் ரொம்ப ஹாட்டாக ரொம்ப கோல்டாக ரெண்டுத்தையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியர்னஸ் டு த சி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கூல் சீ ப்ரீஸ் அப்படின்றது வந்து பகல் நேரத்துலேருந்து வீசுறது. ஓகேவா, கூல் சீ ப்ரீஸ், ஏன்னா சீ வந்து அப்போ என்னவா இருக்குது, கூலாக இருக்குது. அப்போ கூல் சீ ப்ரீஸ் லேண்டுக்கு போகுது, லேண்ட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால லேண்டோட ஹாட் ப்ரீஸ் வந்து எதுக்கு போகுது, சீக்கு போகுது. ஓகேவா, ஏன்னா அப்போ ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அழுத்தம், அந்த அழுத்தம் வந்து சீல வந்து ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகேவா, அப்போ லேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருக்கும். அப்படியே நைட் டைமில் அப்படியே ஆப்போசிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டில் இருக்க சில்லுன்னு காற்று எங்கே போகுது, சீக்கு போகுது. சீக்கில் இருக்கிற வாமான காற்று வந்து லேண்டுக்கு வருது. ஸோ அப்போ
கூல் லேண்ட் ப்ரீஸ் என்ன ஆகுது, சி பக்கம் போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஏன்னா இந்த இடம் இப்போ இந்த கூலாக இருக்கிற இந்த வார்மாக இருக்கிற இந்த சி ப்ரீஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரெஷர் ரொம்ப லோவாகிடும். அப்போ லேண்ட் ப்ரீஸ் வந்து கூலாகிறதுனால இதுக்கோட ப்ரெஷர் அதிகமாகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லேண்ட் ப்ரீஸ், சி ப்ரீஸ். ஸோ இது வந்து லேண்ட் ப்ரீஸ்க்காக, அதாவது லேண்டில் இருக்கிற ஹை ப்ரெஷர், தென் நெக்ஸ்ட்டு வந்து இதில் அது பேர் என்ன, ஓஷனில் இருக்கிற லோ ப்ரெஷர். இது வந்து நைட் டைமில் நடக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ். அதே அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக டே டைமில் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஆப்போசிட்டாக லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வந்து என்ன ஆயிருக்கும், ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ப்ரிவைலிங் விண்ட். அப்போ நேச்சர் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்துலேருந்து விண்டு வந்து ப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த விண்ட் வந்து எந்த ரீஜியன்லேருந்து ப்ளோ ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வார்மான ரீஜியன்லேருந்து ப்ளோ ஆச்சுன்னா அதுலேருந்து வார்ம் ஏராகவும், கோல்டான ரீஜியன்லேருந்து ப்ளோ ஆச்சுன்னா கோல்ட் ஏராகவும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்ட் ப்ளோ இருக்கும். ஸோ அப்போ எந்த சைட்லேருந்து அது ப்ளோ ஆகுதோ அந்த இடத்துல என்ன டைப் ஆஃப் கண்டிஷன் இருக்கோ அது வந்து இன்னும் எந்த பக்கம் ப்ளோ ஆகுதோ அந்த பக்கம் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்ஷோர் விண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து காஸ் பண்ணும். அதே ஆஃப்ஷோர் விண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும். ஆன்ஷோர் அப்படின்னா கடற்கரைக்கிட்டேருந்து வர அந்த நீர் வந்து ப்ரிசிபிடேஷன் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக கூலிங் அதிகமாகும் போது மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையான பிளேஸ்லேருந்து காற்று அடிச்சிச்சு அப்படின்னா அந்த இடம் வறண்டு போகிறதுக்கு தான் இருக்கும். இப்போ நல்லா வெயில் அடிக்கும் போது அடிக்கிற காற்றுல போய் நம்ம நின்னோன்னா நம்மளோட தொண்டை, நம்மளோட நாக்கு இது எல்லாமே வறண்டுரும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்கிற டைமில் இல்லை கிளைமேட் கம்மியாக இருக்க டைமில் வந்து வீசுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்கும். நமக்கு அந்த ட்ரைனஸ் ஃபீல் பண்ண மாட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவைலிங் ஆஃப் விண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மவுண்டெயின் பேரியர். அடுத்தது பார்த்திங்கன்னா மவுண்டெயின் பேரியர். மவுண்டெயின் பேரியர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து இங்கே மழை இது வந்து ஒரு மவுண்டெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மவுண்டெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்லேருந்து மழை அதிகமாக வரும். ஸோ அப்போ மழை வரும்போது அது காற்று எந்த பக்கம் வீசுதோ இது வந்து பார்த்திங்கன்னா விண்ட்வார்ட் சைடு, இது வந்து பார்த்திங்கன்னா லீவார்ட் சைட். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை வர வர மறுபடியும் அது அந்த மலையிலேயே பட்டு திருப்பி என்ன பண்ணுன்னா அதே பிளேஸ்க்கே தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ அந்த பிளேஸ் ஃபுல்லாக மாய்ஸ்டர் அடங்கியிருக்கும், அந்த இடம் ஃபுல்லாக சில்லுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் மவுண்டெயின் ரீஜியன் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வர்றதை வந்து இந்தாண்ட சைடு அது என்ன பண்ணாது, நெக்ஸ்ட்டு சைடு அலோவ் பண்ணாது. ஏன்னா இது ஒரு பேரியர் மாதிரி என்ன பண்ணுது, ஆக்ட் பண்ணுது. அப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ரெயின் ஷேடோ ரீஜியனாக இருக்கும். அதாவது இங்கே வந்து லெஸ் ரெயின்ஃபால் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து விண்ட்வார்ட் சைடு, இதை வந்து லீவார்ட் சைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே எது வந்து லீவார்ட்னா இதுதான் லீவார்ட் சைடு. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஏர் வந்து கம்மியாக வர டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஏரு, இல்லைனா ரெயின் ஷேடோ ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசிபிடேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எப்பயுமே அந்த ஈரப்பதமான காற்று அடித்து இந்த மலை பகுதியிலேயே என்ன ஆகிட்டே வருது, அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வருது. அதனால் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இது வந்து விண்ட்வார்ட் சைடுன்னு சொல்கிறோம். ஓகே, விண்ட்வார்ட் சைடு. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மவுண்டெயின் பேரியர்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் கவர்ஸ். க்ளவுட் கவர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளவுட்லேருந்து க்ளவுட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளோட மேல் லேயரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மேல் லேயரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டை எல்லாத்தையும் இதை என்ன பண்ணோம், அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? அப்போ இந்த ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு ரேடியேஷனை கம்மியாக தான் என்ன பண்ணும் இந்த க்ளவுட்ஸு நமக்கு ப்ரொவைட் பண்ணும். அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், க்ளவுட் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வார்ம் அதிகமாக இருக்காது. அதே க்ளவுட்ஸ் கம்மியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வார்ம் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட் ரீஜியன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அதிகமாக, ஏன்னா அங்கே வந்து க்ளவுட் இருக்காது, இட் இஸ் க்ளவுட்லெஸ். அதே இப்போ அதிகமாக க்ளவுட்ஸ் ஒன்று கூடும் போது என்ன சொல்லுவாங்க, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் க்ளவுட் கவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஷன் கரண்ட். இந்த வார்ம் கரண்ட்டை
வார்ம் கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜன் கிட்ட வந்து டெம்பரேச்சரை அதிகமாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் கரண்ட், அதாவது நியர்பை கோஸ்டல் ரீஜியன் எப்படி ஃபீல் ஆகுதுன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷன்னா இதுதான் நேச்சுரல் வெஜிடேஷன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மரம் நம்ம வளர்க்கும் போது இந்த மரத்துலேருந்து நிறைய வாட்டர் வேப்பரை வந்து இது என்ன பண்ணுன்னா ஏரில் பாஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப லோவர் ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து மாய்ஸ்டர் அதிகமாக இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாமே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதே அப்படியே ஆப்போசிட்டாக நான் ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாமே ஹாட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் த வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்காக விண்ட் இருக்குது. அந்த விண்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பார்ட் 2 வீடியோவில் விண்ட் அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற பார்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படி இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோஸை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் தேங்க்யூ.